விதிய வெல்றவர்கள் இதுவரைக்கும் யாரும் கிடையாதுங்க. விதியை மதியால் வெல்ல முடியும் அப்படிங்கிறத விட, மதியால புரிஞ்சுகிட்டு, இந்த வாஸ்துவோ, இந்த ஜோதிடமோ, நமக்கு ஒரு ஜிபிஎஸ் லொகேஷன் ஜிபிஎஸ் போட்டோம்னா நமக்கு எப்படி, அந்த ரூட் எப்படி எப்படி போகுதுங்கிறத நம்ம பார்த்து, அதில போய் ஒரு இடத்த ரீச் பண்றோம் இல்லைங்களா? அது சில சமயத்தில சந்தலெல்லாம் கூட மாத்தி விட்டுருது. ஒரு இடத்துல வந்து ஒரு 8 லேன் லைனே காட்டுது. சந்தலெல்லாம் போகாம ஒரு 8 லேன் லைன்லயே போய் நம்ம வந்து அந்த இடத்த ரீச் ஆகணும் அப்படின்னா, வாஸ்து, ஜோதிடம் இதெல்லாம் வந்து கரெக்ட்டா, பெர்ஃபெக்ட்டா முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு, அதன்படி அமைத்து கொள்ளும் பொழுது, கொஞ்சம் லேட் ஆனா கூட ரீச் ஆயிரும். ஆனா விதிய வந்து வெல்ல முடியாது. முழுமையா வந்து நம்ம வந்து விதியவே மாத்திரலாம். அதாவது நம்ம வந்து எல்லாத்தையும் மாத்திட்டா கடவுள் ஆயிருவோம் இல்லைங்களா? அந்த கடவுள் அப்படிங்கிற ஒரு சக்திக்கு இன்னும் யாருமே ரீச் பண்ண முடியல. அதனால வந்து இந்த வேர்ல்டு அதனால தான் வந்து நம்ம வந்து கிரகங்கள் எவ்வளோ பாதிப்புகள் குடுத்தாலுமே கூட, நம்மளோட முன்னோர்கள் ஆலயங்கள உருவாக்குனாங்க. அப்ப ஆலயங்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போய் அந்த இடத்துல உள்ள எனர்ஜிய நம்ம வாங்கும் பொழுது, நம்ம வாழ்க்கையில ஒரு நிம்மதி, நிறைவு